Welcome to Mayil Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது chemical bonding. Chemical bonding னா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா chemical bonding is nothing but ஒரு காம்பவுண்ட் வந்து ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ண முடியல அப்படினா அது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்றதுக்காக ஒன்னு எலக்ட்ரானை கொடுக்கும் இல்ல எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல நடக்குது. சோ அத நம்ம சொல்லியிருக்கோம் elements that do not have a complete octet tend to react. So complete octet இல்ல அப்படினும் பொழுது அவங்க ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எலக்ட்ரானை கொடுக்கலாம் இல்ல வாங்கிக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா when the element react bond are formed. So அந்த எலிமெண்ட் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படினும் பொழுது நமக்கு அந்த எலிமெண்ட்டுக்கு நடுவுல பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. சோ இத தான் நாம என்னன்னு சொல்றோம் chemical bond அப்படினு நம்ம சொல்றோம். So chemical bondல டைப்ஸ் என்ன? டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ionic bond, metallic bond, covalent bond இருக்கு. சரிங்களா? So ionic bond அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். metallic bond அப்படினா மெட்டலுக்கு நடுவுல bond formations நடக்கிறது. covalent bond அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்றத நம்ம covalent bond அப்படி நம்ம சொல்றோம். சரிங்களா? So next one பாத்தீங்கன்னா ionic bond தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ionic bond என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனா அவங்க வந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அதாவது அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா இன்னொரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ionic bond அப்படி நம்ம சொல்றோம். சோ இங்க பாருங்க bonds that are formed by transfer of valence electron from one element to other resulting in oppositively charged ions. அதாவது ஒரு எலிமெண்ட்ல இருந்து அவங்களோட வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறது எங்க போகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு அயான்ஸ்க்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு தெரியும் அவங்களோட அட்டாமிக் நம்பர் 11. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1. ஓகேங்களா? சோ இவங்க கிட்ட இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா குளோரின். குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p5. ஓகேங்களா? சோ இந்த சோடியத்துக்கிட்ட இருக்கிற வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அப்படியே கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யார்கிட்ட? நெகட்டிவ் எலிமெண்டான குளோரின் கிட்ட கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ இவங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்த உடனே பாருங்க இவங்க ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணிடுறாங்க. சோ இட்ஸ் ரிசம்பிள் டு நியான். நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவங்க ஒரு எலக்ட்ரானை சோடியத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுனால இவங்க வந்து எந்த ஆக்டெட் ரூல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கான். ஆர்கான் நம்மளுக்கு தெரியும் 18. ஓகேங்களா? சோ இவங்க ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஆக்டெட் ரூலை எந்த எலிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்க தான் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் அயானிக் பாண்ட். சோ அயானிக் பாண்ட் என்னன்னு சொல்றோம் நம்ம? கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்ல இருந்து எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான். நெகட்டிவ் அயான் கிட்ட கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகறனால ஃபார்ம் ஆகுற அந்த பாண்ட் ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? அயானிக் பாண்ட். சோ இங்க பாருங்க each element will have a complete octet after the transfer of electron. சோ ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆயிடுறாங்க? ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணிடுறாங்க. The electrostatic force of attractions between oppositively charged ion. சோ இங்க Na வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க, Cl வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாங்க. அப்ப Na plus Cl minus. சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா NaCl. சோ இந்த NaCl இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கிறத நம்ம அயானிக் பாண்ட் சொல்றோம். சோ எதனால அந்த அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா due to strong electrostatic force of attractions. சோ இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஸோ அயானிக் பாண்ட்ஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் கூட தான் இவங்க ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க மெட்டலாக இருப்பாங்க. மெட்டல் வந்து அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா NaCl இவங்க மெட்டலாக இருப்பாங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. இவங்க Cl நான் மெட்டலாக இருப்பாங்க, நெகட்டிவ் சார்ஜாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். மெட்டல் பாசிட்டிவ், நான் மெட்டல் நெகட்டிவ். Na வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருது. அதனால Na+1 போட்டிருக்கோம். குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறாங்க, அப்போ -1. ஸோ பாலி அட்டாமிக் அயான்ஸ்லையும் இந்த மாதிரி அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இங்கே எழுதியிருக்கிறது NaCl மோனோ அட்டாமிக் காம்பவுண்ட். ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுனால அவங்கள மோனோ அட்டாமிக்னு சொல்றோம். பாலி அட்டாமிக் அப்படின்னும் பொழுது மோர் தென் 1 எலக்ட்ரான் டொனேட். ஸோ மோர் தென் 1 எலக்ட்ரானை கொடுத்தாங்க இல்லை மோர் தென் 1 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாலி அட்டாமிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் இங்கே பாருங்க Na இருந்து
outermost shell இருந்து ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யார்கிட்ட போறாங்க குளோரின் கிட்ட போறாங்க ஸோ கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க அவங்களோட வேலன்ஸ் ஷெல்ல இருந்து அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம் அயானிக் பாண்ட் சொல்றோம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கிரியேட் a bond between magnesium and nitrogen ஸோ இவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது Na இருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்காங்க குளோரின் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இங்க பாருங்க மெக்னீசியத்துக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் என்ன மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா இங்கேயும் அயானிக் பாண்ட் தான் ஆனா மெக்னீசியம் நம்மளுக்கு தெரியும் அவங்களோட அட்டாமிக் நம்பர் 12 ஓகேங்களா ஸோ இவங்க 2 எலக்ட்ரானை கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஏன்னா 2 எலக்ட்ரானை கொடுத்தாதான் அவங்களால ஆக்டெக்ட் ரூலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா இவங்க யார் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஓகேங்களா இவங்க ஆக்டெக்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நீட் 3 எலக்ட்ரான்ஸ் இவங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்போ இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் எப்படி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்போம் பாருங்க ஈச் மெக்னீசியம் gives 2 எலக்ட்ரான் and each nitrogen accept 3 electron அப்போ ஒவ்வொரு மெக்னீசியம் வந்து 2 எலக்ட்ரான் டொனேட் பண்றாங்க நைட்ரஜன் 3 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ இவங்க கிட்ட பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Mg2n ஓகேங்களா அதாவது Mg2n ஈச் சாரி Mg3n ஓகேங்களா ஸோ இவங்க 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்க அப்போ டோட்டலாக இவங்க கிட்ட 6 எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறாங்க நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுறாங்க 6 எலக்ட்ரானை வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா Mg3n2 ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் இது வந்து பாலி அட்டாமிக் நம்ம சொல்லலாம் இவங்களுக்குள்ளார ஃபார்ம் ஆகிற பாண்டும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அயானிக் பாண்ட் தான் சொல்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு is an ionic compound electrically neutral or charged இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வருது நம்மளுக்கு அயானிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ அவங்க கிட்ட சார்ஜ் இருக்குமா இல்லை அவங்க நியூட்ரலா அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் வரும் ஓகேங்களா ஸோ அவங்க கண்டிப்பாக நியூட்ரல் தான் சொல்கிறோம் பாருங்க ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஸோ எப்படி நியூட்ரலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the charge of the sum of the ions in the compound must be equal to 0 அதாவது ஒரு நம்ம காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட சார்ஜ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம் நியூட்ரல்னு சொல்றோம் ஸோ இங்கே பாருங்க NaCl தான் கொடுத்துருக்கோம் Na வந்து +1 எலக்ட்ரானை கொடுத்துருக்காங்க Cl -1 ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களோட சார்ஜ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க Na வந்து ஒரு காம்பவுண்ட் தான் இருக்காங்க அதனால 1 ஸோ ஒரு சார்ஜ் ஓகேவா +1 சார்ஜ் Cl வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு எலமெண்ட் தான் இருக்கிறாங்க -1 சார்ஜ் ஸோ இவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரது என்ன இருக்குது 0 ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் Mg3n2 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அங்கே ஃபார்ம் ஆகுறதும் அயானிக் காம்பவுண்ட் தான் சொன்னோம் பாலி அட்டாமிக் காம்பவுண்ட் சொன்னோம் ஸோ அவங்களோட சார்ஜ் ஆட் பண்ணி பாருங்க Mg வந்து நான் என்ன சொன்னேன் Mgக்கு வந்து 2+ அப்படின்னு சொன்னேன் ஓகேவா அப்போ 3Mg இருக்கிறாங்க +2 சார்ஜ் +2 நைட்ரஜன் இருக்காங்க அவங்களோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா -3 ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரது யாரு 0 அப்போ கன்ஃபார்மாக தெரியுது ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட எந்த சார்ஜும் இருக்காது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ இப்படி இருக்கிற அயானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ionic substance form giant lattice ionic crystals நம்ம சொல்றோம் ஏன் giant ionic crystals-னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க கிட்ட ஃபார்ம் ஆகுற அந்த பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்குறாங்க ஆனா அந்த பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க அதனால தான் அவங்க ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கும் அவங்க கிட்ட பாருங்க ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அயானிக் பாண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஓகேங்களா ஸோ அப்படி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த பாண்டை நம்ம உடைக்கிறோம் இல்லை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் நீட் more energy அதிக ஆற்றல் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா இப்போ a lot of energy is needed to break them so ionic compounds have high melting and boiling point இதனால தான் ionic compounds எல்லாத்துக்குமே melting pointடும் சரி boiling pointடும் அதிகமா இருக்குது ஏன்னா அவங்க bond வந்து very very strong ஓகேங்களா next properties of ionic compound name ஓகேங்களா இங்க பாருங்க சாலிட் லிக்விட் கேஸ் இப்படி இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் இருக்கும் பொழுது யாருக்கிட்ட வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிக்விடும் கேஸும் தான் சாலிட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சாலிட்கிட்ட பாருங்கள் கேப்பே கிடையாது எந்த ஒரு கேப்புமே இல்லை அதே பாருங்க லிக்விடுக்கும் சரி கேஸும் சரி அவங்களோட மாலிகுல்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க கேப் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டக்டிவிட்டி ஒன்லி இன் லிக்விட் ஸ்டேட்
ஓகேங்களா dissolved in water or melted because of freely moving ions ஏன் அப்படின்னா லிக்விடுக்கும் கேஸுக்கும் நடுவில் தான் அந்த அயான்ஸ் வந்து எப்படி இருக்குது மூவபிளாக இருக்குது மூவபிளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அயான்ஸ் வந்து என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் a compound that conduct electricity is called an electrolyte அப்படி அந்த காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லலாம் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேக்ஸிமம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து மூவபிள் அயான்ஸாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்கள நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து சில கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா which particles play the most active role in chemical bonding ஸோ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் அயானிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு வென் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஒரு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோம் ஈக்குவலி ஷேர் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட் டிவைடட் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஷெல்லேருந்து எலக்ட்ரான் ஒரு ஷெல்லுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் So next question, ionic bonds form between which elements in the periodic table? Okay வா? So எந்த எலமெண்ட்டுக்கு நடுவுல நம்மளுக்கு ionic bond form பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கணும் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கணும் அப்போ பாசிட்டிவ் அப்படின்னும்போது அவங்களை நம்ம என்னன்னு சொன்னோம் மெட்டல்னு சொன்னோம் நெகட்டிவ் அப்படின்னும்போது நான் மெட்டல் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் மற்றவங்களாம் வரமாட்டாங்க ஓகேங்களா அப்போ அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டலும் நான் மெட்டலுக்கும் நடுவில் மட்டும்தான் அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா தேங்க்யூ